அண்மைச் செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்குவது குறித்து விளக்கம் கேட்டு இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்று காலை ஓபிஎஸ் அணி தரப்பில் இரட்டை இலை சின்னம் தங்களுக்கு ஒதுக்க கோரி மனு ஒன்று தேர்தல் ஆணையத்தில் அளிக்கப்பட்டிருந்தது. அதன் விளைவாக தற்போது தேர்தல் ஆணையம் இந்த நோட்டீஸை வழங்கியிருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவுக்கு. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது டெல்லி செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். கணபதி, தேர்தல் ஆணையம் சசிகலாவுக்கு அனுப்பியிருக்கும் நோட்டீஸ் பற்றி விரிவாக சொல்லுங்க. ஓபிஎஸ் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கும் மனுவின் நகல் ஒன்று இணைக்கப்பட்டு அத்துடன் ஒரு கடிதம் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளரான வி.கே. சசிகலாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய மனுவிலே இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் தங்களுக்குத்தான் இருக்கிறது என்றும் அதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். வேறு யாரும் அந்த இரட்டை இலை சின்னத்தை யாருக்கு இந்த தேர்தலிலே அளிக்க வேண்டும் என்பதை பற்றி முடிவு செய்யக்கூடாது, தாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இந்த புகார் மனுவுக்கு பதில் அளிக்கும்படி வி.கே. சசிகலாவை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த கடிதத்தையும் புகார் மனுவையும் பெங்களூரிலே உள்ள சிறையிலே அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. அதாவது பொதுவாகவே தேர்தல் ஆணையத்தில் யாரேனும் ஒரு புகார் கொண்டு வந்து கொடுக்கும் போது இன்னொரு பக்கத்திலே வாதங்கள் என்ன என்பதை தேர்தல் ஆணையம் கேட்டறியும். நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள், ஓபிஎஸ் மற்றும் அவருடைய அணியினர் சென்று தேர்தல் ஆணைய மூத்த அதிகாரிகளை சந்தித்த போது அதே போல இன்னொரு பக்கத்துக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் என்பது சொல்லப்பட்டிருந்தது. அதன் பிறகுதான் துணை சபாநாயகர் தம்பிதுரை உள்ளிட்டோருக்கும் தலைமை தேர்தல் ஆணையர் ஜைதியை சந்திக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அவர்களும் சந்தித்து தங்களுடைய விளக்கங்களை அளித்திருந்தார்கள். இப்போது புதிதாக ஒரு புகார் வந்திருக்கிறது. ஆகவே அந்த புகாருக்கான எதிர்வாதங்கள் என்ன என்பதை வி.கே. சசிகலாவிடம் கேட்டறிய வேண்டும். இது போல ஒரு புகார் வந்திருக்கிறது, இதற்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்களுடைய நிலைப்பாட்டு என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்கு வி.கே. சசிகலா பதிலளித்த பிறகு தேர்தல் ஆணையம் தனது முடிவுகளை எடுக்கும். கணபதி, சசிகலா தரப்பில் பதில் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இவ்விவகாரத்தின் போக்கு எவ்வாறு அமைய வாய்ப்பிருக்கிறது? எப்போதுமே ஒரு விஷயத்திலே புகார் வரும்போது அதற்கான எதிர்வாதங்களையும் தேர்தல் ஆணையம் கேட்டறிகிறது. அதன் பிறகு தேவைப்பட்டால் ஏதேனும் தேவை என்றால் அந்த விளக்கங்களையும் கேட்டறியும். அதாவது ஏற்கனவே அதிமுக சார்பாக ஓபிஎஸ் அணி மற்றும் வி.கே. சசிகலா அணி தேர்தல் ஆணையத்திலே வைத்திருக்கும் வாதங்களை நேரடியாகவே வந்து விளக்கும்படி தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டிருந்தது. அதன் பிறகு முடிவு என்று சொல்லியிருந்தது. தற்போது வி.கே. சசிகலா திங்கட்கிழமைக்குள் பதில் அளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பதில் அளித்த பின்னர் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இரண்டு பக்கவாதங்களையும் பரிசீலனை செய்து முடிவுகளை எடுப்பார்கள்.